ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப சாஃப்டான ஃப்ளஃபியான நல்ல டேஸ்டான இட்லி செய்கிறதுக்கு இட்லி மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். வீடியோக்குள்ளே குட்டி டிப்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன். அந்த டிப்ஸ் எல்லாமே சாஃப்டான இட்லி செய்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட்லி மாவு அரைக்கிறதுக்கு இட்லி அரிசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. இட்லி அரிசி அப்படிங்கிறது அரிசி இந்த மாதிரி குண்டு குண்டாக இருக்கும். அரிசிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல மாவு மாதிரி வெள்ளையாக இருக்கும். இதுதான் இட்லி அரிசி. இந்த இட்லி அரிசியை யூஸ் பண்ணி நம்ம மாவரைச்சி இட்லி செஞ்சால் நல்லா சாஃப்டாகவும் ஃப்ளஃபியாகவும் இருக்கும். அரிசியை அளக்கிறதுக்கு நீங்கள் எந்த கப் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எந்த கப்பில் அரிசி அளக்குறீங்களோ அதே கப்பில் தான் உளுந்தையும் அளந்து எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி இந்த மெஷரிங் கப்பில் தான் 8 கப் அளவு இட்லி அரிசி அளந்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கிளாஸ், டம்ளர் கப்பு எது வேணும்னாலும் யூஸ் பண்ணி அரிசியை அளந்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் அரிசி 8 கப் அளவு எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவு உளுந்து எடுத்துக்கணும். உளுந்து நீங்கள் அளக்கும்போது நல்லா குவியெல்லாம் எடுத்துக்கோங்க. அதாவது உளுந்து நல்லா கோபுரம் மாதிரி வர மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. நல்ல சாஃப்டான இட்லி கிடைக்கிறதுக்கு தரமான உளுந்தும் ரொம்ப முக்கியம். உளுந்து நல்ல தரமானதாக பார்த்து வாங்கிக்கோங்க. உளுந்து மாவு நல்லா ஃப்ளஃபியாக வந்ததுனா தான் நம்மளுக்கு இட்லி சாஃப்டாக இருக்கும். ஒரு கப் அளவு உளுந்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கணும். உங்களுக்கு வெந்தயம் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் எடுத்திருக்கேன். இதை நம்ம உளுந்தோடு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரிசியையும் உளுந்தையும் 2 முறை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரிசி உளுந்து ரெண்டையுமே கழுவியாச்சு. ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரிசியும் உளுந்தும் ஊற வைக்கிற தண்ணி நல்ல தண்ணியாக தான் இருக்கணும். அதாவது நம்ம குடிக்கிற தண்ணியை யூஸ் பண்ணி தான் நம்ம ஊற வைக்கணும். இதில் நம்மளுக்கு அரிசியும் உளுந்து ஊறினா தான் நம்மளுக்கு மாவு நல்லாயிருக்கும். இட்லியும் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இது ரெண்டுமே ஒரு 4லேருந்து 6 மணி நேரம் நல்லா ஊறணும். குறைந்தபட்சம் ஒரு 4 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. இப்போது கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் பக்கம் ஆயிடுச்சு. அரிசியும் உளுந்தும் நல்லா ஊறியிருக்கு பாருங்கள். நீங்கள் எதை வேணும்னாலும் முதல்ல சேர்த்து அரைச்சிக்கலாம், அரிசி இல்லை உளுந்து. நான் இன்றைக்கி உளுந்து தான் முதல்ல அரைக்க போகிறேன். கிரைண்டரில் உளுந்து போடுறதுக்கு முன்னாடி 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்தை நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்த்திங்க அப்படின்னா அந்த கல்லுக்கு இடையில போயிட்டு உளுந்து பிடிச்சிக்கும். அப்போ அரைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். உளுந்துக்கு முதல்லையே நம்ம தண்ணி ஊற்றிட்டு அது மேலே உளுந்து போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது ஒட்டிக்காது, ஈஸியாகவும் அரைப்பட்டுரும். உளுந்து மாவு அரைக்கும்போது பக்கத்துலேயே நின்று கொஞ்சமாக தண்ணியை தெளித்து தான் அரைக்கணும். தண்ணியை மொத்தமாக ஊற்றிடக்கூடாது. உளுந்து மாவை அரைப்படுறதுக்கு மினிமம் 20 நிமிஷத்துலேருந்து மேக்ஸிமம் 40 நிமிஷம் வரைக்கும் ஆகும். ஒவ்வொரு கிரைண்டரை பொறுத்து டைம் மாறுபடும். தண்ணி இந்த மாதிரி தெளித்து அரைச்சிக்கோங்க. எனக்கு உளுந்து மாவு அரைக்கிறதுக்கு மொத்தமாக ஒரு அரை மணி நேரம் எடுத்துச்சு. மாவு இந்த மாதிரி வெண்ணெய் மாதிரி இருக்கணும், நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்கணும். இதுதான் கரெக்டான பதம். இந்த நேரத்தில் நம்ம உளுந்து மாவு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா இன்னொரு 5-10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா அரைச்சிட்டோம் அப்படின்னா இந்த உளுந்து பொங்கி வந்திருக்கு இல்லையா, இது எல்லாமே அடங்கிடும். அப்புறம் நம்மளுக்கு இட்லி சாஃப்டாக இருக்காது. அதனால் கரெக்டாக பார்த்து உளுந்து மாவை எடுத்து வச்சுக்கோங்க. உளுந்து எடுத்ததுக்கப்புறமா கிரைண்டரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அது மேலே அரிசி போட்டுக்கலாம். அரிசி அரைக்க ரொம்ப நேரம் எடுக்காது, ஒரு 15 நிமிஷத்துலேயே அரைஞ்சிரும். அரிசி ஆட்டிகிட்ருக்கும் போதே நீங்கள் மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ நம்மளுக்கு ஈவனாக மிக்ஸ் ஆகும். அரிசி மாவோட பதம் இந்த மாதிரி தான் இருக்கணும். நீங்கள் தொட்டு பார்க்கும்போது லைட்டாக ரவை மாதிரி இருக்கணும். ரொம்ப நெருணும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் கரெக்டான பக்குவம்.
இந்த நேரத்தில் நம்ம அரிசி மாவையும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நான் அரிசி மாவும் உளுந்து மாவும் எடுத்து வச்சுருக்கேன். அதை கரைக்கிறதுக்கு அடியிலேருந்து கை கொடுத்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா அடித்து கரைச்சி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷமாவது நம்ம கை வந்து மாவில் இருந்தால் தான் அந்த சூட்டுக்கு சீக்கிரமாக புளிக்கும். இப்போ நான் மாவு எல்லாமே நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாவு 3 பாக்ஸுக்கு மாற்றிட்டு ஒரு பாக்ஸ் மட்டும் வெளியில் வச்சுட்டு மிச்சம் 2ஐயும் இப்போவே ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். நம்மளுக்கு காலையிலைக்கு தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு முந்தின நாள் நைட் எடுத்து வச்சோம் அப்படின்னா கரெக்டாக புளிக்கும். இட்லியும் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நான் ஒரு பாத்திரத்து மாவு மட்டும் எடுத்து வெளியில் வைக்கிறேன். இது வந்து ஒரு 8 மணி நேரம் புளிக்கட்டும். இப்போ நைட் ஆகுது, நம்ம நாளைக்கு காலையில் பார்க்கலாம். பாருங்கள், நான் மறுநாள் காலையில் பார்க்குறேன். மாவு வந்து நல்லா புளிச்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போது ஒரு கரண்டி வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இட்லி ஊற்ற ஆரம்பிக்கலாம். இட்லி ஊற்றுறதுக்கு இட்லி பாத்திரத்தில் ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து, தண்ணி சூடானதுக்கப்புறமா தான் நம்ம இட்லி ஊற்றணும். அது வந்து ரொம்பவே முக்கியம். அப்போ தான் நம்மளுக்கு இட்லி நல்லா ஃப்ளஃபியாக வரும். நான் வந்து துணி போட்ட தட்டில் தான் வந்து இட்லி ஊற்றிருக்கேன். நீங்கள் இட்லி குக்கரில் கூட ஊற்றிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா லைட்டாக தண்ணியில் கையை நனைச்சிட்டு தொட்டு பாருங்கள். இட்லி வந்து ஒட்டவே இல்லை பாருங்கள், வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்துக்கலாம். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இட்லி எவ்வளோ சாஃப்டாகவும் ஃப்ளஃபியாகவும் இருக்குன்ட்டு. அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான, ரொம்பவே சூப்பரான, சாஃப்டான, ஃப்ளஃபியான இட்லி கிடச்சிருச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு வரும்.